டேய் தம்பி. சார் வணக்கம் சார். அப்புறம் தம்பி, தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? அதெல்லாம் இல்லைங்க சார். ஏண்டா? ஒன்று, நமக்கு இது இழிவு. இன்னொன்று, காசெல்லாம் கரியாகுது சார். இதை போய் கொண்டாடலாமா? என்னடா இப்படி சொல்ற? தமிழர் நாம தீபாவளியை கொண்டாடக்கூடாதுங்கிறியா? சார், கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை இப்படி பட்டாசு வெடி இந்த மாதிரி சாம்பலாக்குனா எப்படி சார் அது சரியா இருக்கும்? பட்டாசு தயாரிக்கிறதும் ஒரு தொழில் தானடா. இது மூலமா 7 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை கிடைக்குது. அது மட்டும் இல்ல, சரக்கு போக்குவரத்துன்னு இந்தியா முழுக்க 20 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குது. இது எப்படி தப்பா இருக்க முடியும்? ஒரு வருஷத்துக்கு உரிமை உள்ள ஆலைகள் மூலமா 1800 கோடியும் உரிமை இல்லாத ஆலைகள் மூலமா 2000 கோடிக்கு மேலையும் கிடைக்குது. அப்புறம் என்னடா, இது நல்ல தொழில் தானே? சார், இப்போ சேமிப்பு ஒரு 50,000 ரூபாய் வச்சிருக்கோன்னு வைங்களே, அதுல செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் வாங்குறேன்னு வைங்க, அது நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் அது மூலமா நம்ம கொஞ்சம் பொருள் ஈட்டுறதுக்கும் பயன்படும். இது மூலமா நம்ம பொருளாதார நிலைங்கிறது கொஞ்சம் முன்னேறும். அதை விட்டுட்டு இப்ப பட்டாசுன்னு சொல்லி இந்த காசை நான் எரிச்சு நாசம் பண்ணிட்டேன்னா வாழ்வியல் நிலை எப்படி முன்னேறும்? இதுவே இந்த பட்டாசுக்கு போடுற முதலீட்டை சிறு குறு தொழில்களுக்கோ அல்லது விவசாயத்துக்கோ போட்டா ஒரு பொருளாதார சுழற்சி இருக்குமே. இப்போ பட்டாசு அல்லாத தொழில் இந்த முதலீட்டை போடும்போது அந்த தொழிலும் முன்னேறும், அதை பயன்படுத்துறவங்களும் பயனடைவாங்க. ஆனா பட்டாசுல போட்டு எரிக்கும் போது இதை பயன்படுத்துறவங்களோட பொருளாதாரம் கண் முன்னாடி எரிஞ்சுதானே போகுது, எப்படி முன்னேறுவாங்க? அது மட்டும் இல்ல சார், கொரோனா பெருந்தொற்றால உலக பொருளாதாரமே மீள முடியாத நிலையில இருக்கு. இப்போ பட்டாசு அல்லாத தொழில் இந்த முதலீட்டை போடும்போது அந்த தொழிலும் முன்னேறும், அதை பயன்படுத்துறவங்களும் பயனடைவாங்க. ஆனா பட்டாசுல போட்டு எரிக்கும் போது இதை பயன்படுத்துறவங்களோட பொருளாதாரம் கண் முன்னாடி எரிஞ்சுதானே போகுது, எப்படி முன்னேறுவாங்க? பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி இந்த காரணங்களால கொரோனா தொற்றுக்கு முன்னாடியே மக்கள் வாங்கும் சக்தி இழந்துட்டாங்க. இதனால ஆட்டோமொபைல் துறைகள் உட்பட அனைத்து தொழில் துறைகளுமே சரிவு ஏற்பட்டு இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது 24 வருஷமா இல்லாத அளவுக்கு இது பெரிய சரிவுன்னு பொருளாதார நிபுணர்களே கவலையில இருக்காங்க. சரிங்க சார், நீங்க புது ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? இல்லப்பா, இப்ப அதுக்குதான் போயிட்டு இருந்தேன். ஏன் சார், இது வரைக்கும் வீட்டுல எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க? அது ஒரு 10-15 செட் இருக்கும். பாத்தீங்களா, எதுக்கு தேவைக்கு மேல இவ்வளவு ட்ரெஸ்? சரி சார், ஊருக்கு நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? இல்லப்பா, ஃபேமிலியோட எல்லாரும் தான் வந்திருக்கோம். பட்டாசெல்லாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. சரி சார், பட்டாசு, புது துணிமணி, ஊருக்கு பயணம் செஞ்சது எல்லாம் சேர்த்து எவ்வளவு செலவாயிருக்கும்? அது இப்பவே 20,000 ரூபாய் தாண்டிடுச்சுப்பா. இதுல அவ்வளவும் வட்டிக்கு கடன் வாங்கி செஞ்சிருக்கேன். ஏன் சார், இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அறிவுக்கு பொருந்தாத ஒரு பண்டிகைங்கிற பேர்ல முழுக்க நாசம் பண்றது சரியா இருக்குமா? இது உபரி உற்பத்தி நாசம் இல்லையா? திராவிடர்களாகிய நாம இதை கொண்டாடலாமா? தப்புதான்ப்பா.